நம்மள பாதி பேருக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் அவ்வளோ பிடிக்குங்க. நல்ல சுட சுட மொறு மொறுன்னு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீல வாகில் இருக்க பொட்டேட்டோஸை எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மண்ணெல்லாம் போக வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை இந்த மாதிரி சுத்தமாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து என்னென்னா, அந்த பீல் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் மண் இருக்கும் இல்லையா, நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த சைட்ஸ் கட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா நீல வாகில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீல வாகிலேயே கட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக லாங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நல்ல 2-3 வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஸ்டார்ச், எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாமே நல்லா மூவ் ஆகணும். ரிமூவ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு 2 to 3 வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டீமர் எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். ஸோ ஏன்னா அந்த 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பொதுவாகவே ஒரு கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ இதில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவில் வந்து நான் ரைஸ் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஜஸ்ட்டு இது மட்டும் போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்லேருந்து ஒரு 1.5 வீக், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரீசரில் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 10 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே எந்த ஒரு பொருளும் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம், என்னோட கருத்து அது. ஸோ நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஏற்றாப்பில் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸ்கூல் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து மார்னிங் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் வந்து பாருங்கள் அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ண ஹீட்டாக பண்ண எண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஐஷாஸ் உலகமாக ஃபாலோ பண்ணுங்கள்.